எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, எனக்கு முதலேருந்தே ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ரொம்ப காங்கிரஸ் விசுவாசி அந்த காலத்துலேருந்து. ஸோ அதனால நிறைய அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அவங்களோட பாலிசிஸ் ஆகட்டும். அதனால எனக்கு இங்கேருந்து அழைப்பு வந்தவொடனே கண்டிப்பாக இதுதான் பண்ணணும், இதில் தான் சேரணும்னு என்னோட ஆசையும் இருந்தது. அதனால அதில் வந்து சேர்ந்தேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? அவங்களும் இங்கேருந்து போனவங்க தானே. அப்புறம் ஆமாம் ஆமாம், எனக்கு இப்போ தான் அழைப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அண்ணா கிட்ட பேசினேன். ஆமாம், அவங்களுக்காக எதிர்ப்பாக களமிறங்கம் இல்லை, அவங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவாக களமிறங்க வந்திருக்காங்க. குஷ்பு அவங்க ஒரு கேண்டிடேட், அவ்வளோதான். குஷ்புக்காக ஒரு நடிகைக்காக இன்னொரு நடிகைன்ற கான்செப்டில் பார்க்காதீங்க. அவங்க உங்களுக்கு குக் வித் கோமாளிலாம் பார்த்துருப்பீங்க. மேடமோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச்சாக இருக்குது. மக்களோட மனநிலையில் ஷகிலா மேடோட இமேஜ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாணத்தில் இருக்குது. இவங்க பெண்களோட ஒரு முயற்சியாகவும் பிஜேபி அரசும் அதிமுக அரசையும் எல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் குஷ்புன்ற ஒரு கேரக்டருக்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை. ஒரு நிமிஷம் சார். இப்போ என்னன்னா, இது என்னோட எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ன்றதால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என் சார்பாக இந்த ஒரு வாட்டி அவங்க பேசுவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் தான் பண்ண போகிறோம் சார். இப்போ கேம்பெயின் உங்களுக்கு தலைவரோட பார்க்க போகிறோம். இது மாதிரி தான் தலைவர் பார்க்க போகிறோம். தலைவரை பார்த்துட்டு தலைவர் இப்போ 2 கேண்டிடேட் எங்கிட்ட பேசியிருக்காங்க. அதுதான் நீங்கள் எந்த மாதிரி நம்மளோட பாலிசிஸ் என்னவோ அதுதானே பேச போகிறோம். எங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதில் ரிலீஜியன் கிடையாது. ஓகேவா? ரிலீஜியன் கிடையாதுங்க. எனக்கு மெயினாக அது ரொம்ப பிடிச்சது. சாரி, அது எனக்கு அந்த மாதிரி இன்னும் தமிழ் வரல, அந்த மாதிரி பேசுகிறதுக்கு சாதாரண தமிழில் தான் பேச தெரியும். ஸோ எனக்கு மெயினாக அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அந்த பாயிண்ட். நம்மளை இதுக்கு முன்னாடி என்னென்னோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ஸோ எல்லாரையுமே இணைச்சிக்கிறாங்கன்னும் போது ஐ எம் ஹாப்பி. என்னையும் இதில் இணைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நான் மெயினாக நினைக்கிறது. இதை பற்றியும் தான் பேச போகிறேன். தட் தேர் இஸ் நோ ரிலீஜியன் இன் காங்கிரஸ்ன்னு. We are all one அப்படின்னு. இது பாருங்க, எனக்கு 2-3 இடத்துலேருந்து வந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், சொல்லக்கூடாதுங்க, மென்ஷன் பண்ண வேண்டாது. ஆனால் இங்கேருந்து வந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் எங்கள் டேடி சொன்ன விஷயங்கள் அபவுட் ட்ரெயின், அபவுட் தேவர் நோ ஃப்ளைட்ஸ், அந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ஸோ ஐ தாட் பாய்தான்ட்டு பேசினேன், ஆனால் எனக்கு இவரை பார்க்கணுன்னான்னு சொல்லிட்டு. தென் ஐ மெட் அண்ணா, இது மாதிரி நான் சேர்றேன் சார்ன்னு. ஆனால் அவங்க ஓகே சொன்னாங்க. அப்படிங்களா? அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். நீங்களே சொன்னீங்கன்னா ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதானே எப்பவுமே. தெரியல, அதை பற்றி நான் இன்னும் ஏன்னா எனக்கு காலையிலேருந்து நிறைய இப்போ கூட மாத்திருபூமியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அதை பற்றி நான் யோசிக்கணும். எனக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது. ஏன்னா கேரளா சைடில் ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தமிழ்நாடு. இல்லை, இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் என்ன தெரியும்? இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல, இப்போ நடக்கக்கூடிய இந்த வரப்போற எலெக்ஷன்ல எது மக்களுக்கு தேவை, எது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க? நீங்க பேசுறதுதான் அவங்க மத சார்பின்மைக்காக தான் பேசுறாங்க. அது மெயினாக பேசணும். அந்த ரிலிஜியன் மேட்டர் நீங்க தான் பிரச்சாரம் பண்ண போறீங்க, அவங்க பேச போறது இல்ல. மக்களை சந்திச்சு பேச போறது யாரு? செக்குலா பேச போறாங்க, அவங்க வர போறாங்க. நீங்க தான் பேச போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? தொகுதி வாரியா இருக்க பிரச்சனை இல்ல. ஏன்
காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்க போறேன்னு சொல்றீங்க. ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்? அது பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது. ஆமாம், ஏன்னா ஏன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும், நான் ஏன் காங்கிரஸை சேர்ந்தேன்னா நான் ஆப்போசிட் டு பிஜேபி, அதனால தானே சேர்ந்தேன். ஸோ பிஜேபி வர வேணான்னு தான் நான் பேச போகிறேன். உங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, அதனால யாருமே வந்து பிஜேபி ஓட்டு போடணும். நான் உங்களை வந்து போட வேணாம் நான் சொல்லலையே. ஏன்? Yeah, because it don't scare me yaar for that. This is the first time, okay, நான் பயமுத்துறீங்க. பிஜேபி கவர்மெண்ட்ல பிடிக்காத விஷயங்கள், மக்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள், பர்டிகுலரா பெண்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பாக்குறீங்க? I am seeing lot of things. ஏன்னா உங்களுக்கே தெரியும், I am a born Muslim. முஸ்லிம்ஸ் எல்லாம் போகணும், எங்கே போவோம், இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். வாட் இஸ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட்? ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை. எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. விலைவாசி, வாட் இஸ் ஜிஎஸ்டி, விலைவாசி எங்கே இருக்கு, அண்ட் எல்லாம் தான் ஒன்று இல்லை, கேஸ் ஏறி போச்சு, அதுக்கு அது என்ன மானியம் அது கூட நிறைய பேருக்கு வர்றதில்ல. ஸோ நீங்கள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப பதற்றமாக இருக்கு. ஒரு நீங்க செய்தியாளர் சந்திக்கிறீங்க, ஒரு கட்சியில சேர்ந்துருக்கீங்க, ஒரு அகில இந்திய அளவுல முக்கியமான ஒரு கட்சி, அதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நீங்க கருதுறீங்களா இல்லையா? கண்டிப்பா முக்கியமான பொறுப்பு. கண்டிப்பா. நீங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறேன்றீங்க, என்ன கேட்க போறோம், என்ன கேட்க போறீங்க? சார் மக்கள் பிரச்சனைகள், சார் மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுதான் உங்களுக்கு கேட்கிறேன். ஆமாம் சார். மக்கள் பிரச்சனை சார் இப்போ ஃபர்ஸ்ட் சார் முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்க இல்லை ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்றதை தெரியப்படுத்துறது தான் ப்ரெஸ் மீட் வந்திருக்கும். வேணா பிரச்சாரம் பண்ண போகிறோம். பிரச்சாரத்தில் தலைமையிலேருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்களோ அது எடுத்துன்னு போய் பேச போகிறாங்க. ஒரு பொன்னேரியில் ஒரு இஷ்யூ இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ இருக்கும். கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி இஷ்யூ அங்கே பேச போகிறாங்க. இது வந்து ஒன்று வந்து இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிஜேபி கவர்மெண்ட்டும் அதிமுக அரசாங்கமும் இன்றைக்கி எப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்றது இன்றைக்கி ஒரு 10-12 வயசு பையனை கேட்டால் கூட க்ளீனாக சொல்லுவான் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கையுமே செல் இருக்குது, இன்றைக்கி நியூஸை பார்த்தாலே தெரியுது. அதை மீறி இலவசங்களை கொடுத்து அவங்க வந்து திருப்பியும் ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த அம்மா இல்லை நீங்கள் அதுதான் அவங்க முதல் காரணமாக இவங்க சகிலா மேடம் சொல்றது என்னன்னா, மத சார்பின்மைக்காக தான் இந்த காங்கிரஸ் கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன். சார் மத சார்பின்மை கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணின்றதுனால தான் இந்த கூட்டணி. ஆமாம் 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 சார். திமுக இவங்க தான் தேசிய கட்சியில் சேரணும்னு சேர்ந்திருக்காங்க. தேசிய கட்சியில் தேசிய நேரவட்டத்தில் சேரணும்னு சேர்ந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆக்கப்பூர்வமாக நீங்கள் அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். சார் இப்போ காங்கிரஸ் இல்லை இப்போ அவங்களுக்கு தெரியாது சார். இப்போ இல்லை அப்போ அவங்க சொல்கிறேன் காங்கிரஸ் சார்பாக நம்ம வந்து இப்போ இல்லை பொள்ளாச்சி இஷ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து குற்றவாளிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுமா நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன், இதுக்கு நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். இந்த கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன். மீண்டும் உங்களுக்கு திமுக போராட விரைவில் நான் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் மீதி அடுத்து என்ன நெக்ஸ்ட் போதும் நான் பேசுறதுக்கு க்ளீனாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி. சரி, இப்போ கேமரா பார்த்து சரி என்ன அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன ஆக்சுவலி அம்மான்னு கூப்பிடல, மம்மின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதானே தவிர தட் வாஸ் நாட் த மெயின் பாயிண்ட். ஆக்சுவலி இல்லை, நான் சாதாரணமாகவே நிறைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா போய் பேசுகிறது சால்வ் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் பர்டிகுலர்லி ஹியூமன் ரைட்ஸில் இருக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரிப் கிடைக்கும்.
ஸோ அதனால தான் மெயினாக வந்து எனக்கு இதை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் போய் நின்னது. ஆனால் எனக்கு பண்ணி கொடுத்தது. ஸோ வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? நீங்க சமீபத்தில் பெண்கள் பாதுகாப்பு ரைட்ஸ் அப்படி தமிழக பெண்களுடைய உரிமைகள் வந்து எந்த நிலைமை கேமரா பார்த்து ரொம்ப எந்த நிலமையில இருக்குது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பொள்ளாச்சியில் நடந்ததுலேருந்து எல்லா இடத்துலையுமே என்ன தப்பு தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ வி நீட் லாட் ஆஃப் விமன். நான் அது ஒன்று தான் சொல்லுவேன், நிறைய விமன் வரணும். இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்காவது எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு லிசன் டு மீ. என்னோட சைடாக ஓகே இது பண்ணி கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்குறதுக்காவது எனக்கு ஒரு ஆள் வேணும்னு நினச்சேன். ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த விமன் as well as everybody, not only the women. என்ன இன்றைக்கி சின்ன சின்ன ஆம்பளை பசங்களுக்கு கூட ப்ராப்ளம் தான். ஹியூமன் ரைட்ஸ் விங்கில் இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் சரிங்களா? காங்கிரஸோட ஹியூமன் ரைட்ஸ் விங்கில் இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் ஒரு இன்னைக்குலேருந்து தான் நீங்கள் கட்சிக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக செயல்பட்டுருக்கீங்க. இந்த ஓராண்டுல இல்லை கடந்த பாஜக ஆட்சி காலத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், இல்லை டிவியில் பார்த்துருக்கலாம், எந்த சம்பவம் பெருசாக பாதிக்கப்பட்டீங்க? அதாவது நார்த் இந்தியாவில் மாட்டுக்கறி விவகாரம் இருக்கலாம், இல்லை தலித்துகள் தாக்கப்பட்டதா இருக்கலாம், எந்த விவகாரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட ஹியூமன் ரைட்ஸ்க்கு வரதுக்கான காரணம் அதாவது இதெல்லாம் தாண்டி என்ன பாதிச்சு? இல்லை நிறைய இருக்குது. நம்ம அந்த குழந்தை மேட்டர்லேருந்து இந்த ரேப்ஸ்லேருந்து ஹைதராபாத் ரேப்லேருந்து எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்காகவும் தான் வந்திருக்கேன். இது சின்னது பெருசுன்றதுல இது நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது இல்லைங்களா? ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்தாலும் ஒன்று தான். இப்போ கூட ஏதோ ஒரு 60-70 வயசு ஒரு கிராண்ட்மாவை யாரோ ரேப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு கூட சேர்த்து தான் வந்திருக்கேன். இட்ஸ் நாட் தட் இதுக்கு தான் வந்தேன்னு கிடையாது. நல்லது செய்யணும், என்னால் முடிஞ்சது செய்யணும். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பவர் வேணும். ஒரேடியாக வந்து நான் ஒரு நடிகை குக் வித் கோமாளியில் பண்ணியிருக்கேன், அதனால என்னை அம்மான்னு கூப்பிட்றாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னாலாம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ போய் என்னால் அது பேச முடியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பவர் வேணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பவராக இல்லாட்டாலும் நான் ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருக்கிறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இட் நான் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? என்னோட தேவைன்னா எனக்கு இப்போது என்ன வயசாச்சுன்னு தெரியுமா? நான் எந்த கட்சியில் சேர்ந்து இது வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருந்திருக்கேன்? இல்லை நான் எனக்காக பேசவே இல்லையே, நான் மற்றவங்களுக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன். இல்லை முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் மேலே இடத்துல பேச முடியும் பேசுவேன். அதுக்கான ஹெல்ப் என்னவோ அது கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ராஜஸ்தான் போனால் தானே நான் தமிழ்நாடு பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேசில் நடந்த பிரச்சனைங்க தான் சொல்லிருக்கேன். ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. உங்களுக்கு வந்து வடநாடுகள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியும். அதே காங்கிரஸ் ஆளக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு தெரியாது. இல்லை எல்லாத்த பற்றி தானேங்க பேசிட்டு இருக்கேன். அது ஏன் நான் வந்து பாஜக பற்றி நான் எதுவுமே நான் பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் டாக்கிங் அபவுட் என்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அவர் கேட்டது வந்து ராஜஸ்தானை பற்றி கேட்டீங்க. இப்போ ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்கு தான் இவங்க இப்போ வந்து அதனால எதனால அந்த கட்சியில சேர்ந்தோன்றதுக்காக அதை சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு நம்ம வந்திருக்கோம், தமிழ்நாடு முதல்ல கவனிப்போம், அடுத்து மேற்கொண்டு நம்ம போவோம் அப்படின்றது அவங்க சொல்லுங்க. சார் எல்லா பிரச்சனைகளும் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சின்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லா கட்சியுமே போராடி இருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் ஜெயிச்சதா இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசு செவி சாய்க்கிற அரசு இல்லை, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி பண்ணுறதுக்காக தான் போராட்டங்கள் நடக்கிறத கண்டு அதனால தீர்வு கிடைக்குன்னு யாரும் போராடுறது கிடையாது. போராட்டங்கள் என்பது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும், இந்த ஒரு இஷ்யூவை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. போராட்டங்களால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி எதிர்கட்சியில் இருக்கவங்க சீமான் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பார், திருமாவளவன் அவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காரு, அதிலெல்லாம் ஏதாவது தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூட இப்போ நிறைய போராட்டம் நடந்துச்சு. இவங்களுக்கு சீட்டு கொடுக்காத அதுவும் காங்கிரஸ் கட்சி மேலிடத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கா அவருங்க போராடினாங்க. காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஆமாம் பண்ணாங்க, தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்காக போராடினாங்க. உண்மைதான்.
சத்தியமூர்த்தி பவன்ல எப்படி மக்கள் பிரச்சனைக்காக போராட முடியும்? போராடவே இல்லை காங்கிரஸ். கடைசி காங்கிரஸ்ல நடந்த போராட்டத்துல அதிக போராட்டம் எதுன்னு பார்த்தா அவருக்கு சீட்டு கொடுக்காத, இவருக்கு இந்த பதவி கொடுக்காத. இல்லை நீங்கள் அப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2-3 வருஷமா இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ஏன்னா இப்போ சைதா இருங்க இல்லை இருக்கு சார். 2019 வள்ளூர் கோட்டத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்தோம். ஈவன் வந்து மகளிர் போலீஸுங்களுக்காக வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிற கொடுமைகள்லாம் கேட்டு போராட்டம் இருந்தோம். 2010 குமரி ஆனந்தன் தலைமையில் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காலை 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் போராட்டம் இருந்திருக்கேன் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை சார்பாக. அதே மாதிரி சார் 2019 அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இது வந்துடும். இப்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயக்குமார் தலைமையில் சைதாப்பேட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அதிலலாம் நான் கலந்துட்டு இருக்கோம். எங்கள் தலைமையிலாலும் கட்சி எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளிலும் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை தமிழ்நாடு ஃபுல்லாக கலந்துக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி போனீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் 2ஆம் தேதி கொள்ளையனே வெளியேறுன்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை தான் கொள்ளையனே வெளியேறுது. எந்த பத்திரிகையும் எங்களுக்கு வந்து அது வந்து அங்கீகாரம் கொடுத்து எங்களை வந்து காட்டுறதில்லை. இதை பார்த்து தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கொள்ளையனே வெளியேறு, இப்போ மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசனும் இதே டைலாக் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல்ல சொன்னது தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை தான். நீ எடுத்து பாருங்கள், ஏதாவது ஃபேஸ்புக்கில் இருந்தால் பாருங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் தான் வந்து காந்தி சிலை முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். வெள்ளையனை வெளியேற்றிய காந்தியை கொள்ளையனை வெளியேற்ற மாட்டாயான்ற ஒரு வாசகத்தோடு வந்து அக்டோபர் 2ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒரு 40 இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம். எந்த மனு கொடுத்துருக்கோம். நான் இப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. அவாய்ட் பண்றது இல்ல, எனக்கு அப்போ அவ்வளோ நாலேஜ் இல்ல. 2009 ரொம்ப 10 வருஷம் ஆச்சுல. இல்ல சார், அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே இருந்ததால பிரச்சனை இல்ல. இனிமே நான் சேர்த்துட்டேன், இனிமே இருக்க கூடாது அப்படி இல்ல சார். உங்க கோயில் கொண்டு சொல்லுங்க. ஈழத்தமிழர் என்ன சொல்றீங்க? ஈழத்தமிழர் சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சார் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் மனித உரிமைகள் வந்து மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் அது குரல் கொடுக்கறதுக்காக தான் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைன்றது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸில் மட்டும்தான், வேறு எந்த பார்ட்டியிலும் கிடையாது. சரிங்களா? அது குரல் கொடுக்கறது தான். ஈவன் இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து பாதிப்பை வந்து நாங்கள் கேட்கறது தான். ஆனால் மற்ற இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழர் இஷ்யூஸில் வந்து காங்கிரஸ்னு ஒரு கொள்கை இருக்குது. அதில் நாங்கள் வந்து மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் என்ன கொள்கையோ அதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க மனித உரிமைக்கு அதே கொள்கை தான். சார் அது உண்மையாக கண்டிக்கிறோம் சார். முக்கிய கண்டிக்க வேண்டிய விஷயம் சொல்லுங்கள். இந்த அம்மா பாதிப்பு ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது தான். வெஸ்ட் பெங்கால்ல ஐஎஸ்எஃப்ன்ற பார்ட்டி கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. காங்கிரஸ் மூத்த ஆனந்த் சர்மாவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மதசார்பற்ற கட்சியில மதவாத கட்சின்னு அவங்களோட கூட்டணி வச்சு தப்புதான் சொல்லியிருக்காங்க. இதுல அசாம்ல ஏஐயுடிஎஃப் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. அவங்க மதவாத கட்சி எல்லாருக்கும் தெரியும், அது தப்பு இல்லையா? ஐம் டாக்கிங் அபவுட் ஒன்லி டிஎன் பிகாஸ் நான் இப்போ தான் நேற்று தான் வந்திருக்கேன். ஐம் ஜஸ்ட் லேர்னிங். லெட் மீ லேர்ன். எனக்கு இப்போவே பயமுத்தி இப்போவே துரத்தி விட்றாதீங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணும். இல்லை சார், இல்லை அவங்க பான் பேபின்னு சொல்ல வராங்க. சார் நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாடு மனித உரிமையில் மாநில பொதுச்செயலாளர்ன்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மாநில பொதுச்செயலாளர் கொடுப்போம். எங்கள் கட்சியில் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் இல்லை சார், மாநில பொதுச்செயலாளர் கொடுக்க சொல்ல தமிழ்நாடு முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செல்வதற்காக தான் அந்த மாநில லெவலில் பதவி கொடுக்குறோம். வட்டார தலைவரும் நகர தலைவரும் கொடுக்குறதில்ல. யார் வந்தாலும் கட்சியில பதவி கொடுத்துருவேன். அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் தேவையில்லை. இப்போ காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய கட்சியா இல்ல பிரேம்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுக்கக்கூடிய கட்சியா? சார் அது இப்போ எல்லா கட்சியிலுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு வாரம் பொறுத்து கொடுக்க தான் போகிறாங்க. ஈவன் எங்கள் கட்சியில் குஷ்பு அவர்கள் கட்சியில் வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அகில இந்திய லெவலில் செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்காங்க. பேசுவாங்க. நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பேச சொல்ல நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுவாங்க. சார் இப்போ எலெக்ஷன் நேரம், இது போர் நடக்கிற மாதிரி எலெக்ஷன் நேரம். இந்த நேரத்தில் இவங்களை
சார் இப்போ நாங்க அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பொன்னேரியில ஒரு பிரச்சாரம் பண்ண போறாங்க. அப்ப பேச சொல்ல பாருங்க, எந்த பிரச்சனைகள்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு அப்புறமே தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து பேய்பறை அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து பல்வேறு கட்சிகளுடைய குற்றச்சாட்டாரு. குறிப்பா சீமான் வந்து பல இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, காங்கிரஸை ஒழிச்சே தீர்வேன். இங்க சிங்கிள் மேன் கூட இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து இங்கிருந்து வாஷ் அவுட் ஆக போகுது அப்படின்னு. இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சீமான் சொல்றது கரெக்ட்னு தோணுது. அப்படி இல்ல சார். இப்போ ராகுல் காந்தி வந்தாரு, நீங்க டூர் பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கணும். நீங்க கொடுக்கிறது மாநில பொதுச் செயலாளர் சார், நீங்க உங்க வார்த்தையில கொஞ்சம் மாத்திங்க. அவங்க எந்த அளவுக்கு பிரில்லியன்ட் நீங்க கெஸ் பண்ண கூடாது. தயவுசெய்து நீங்க ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வர சொல்லவே நீங்க அவங்க வந்து பிரில்லியன்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. மக்களை சந்திக்க போறாங்க, மக்கள் பிரச்சனையை பேச போறாங்க. ஒரு 5 மக்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 5 பிரச்சனை சொல்லுங்க. இப்போ மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறேன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சந்திச்ச இல்ல மக்கள் சந்திக்கிற 5 பிரச்சனையை சொல்லுங்களேன். சரி, நான் 5 பிரச்சனை நான் எப்போ பேசணுமோ அப்போ நான் பேசுகிறேன். நான் இப்போ எல்லாமே உங்ககிட்டயே பேசினேன்னா அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து எதுக்கு இப்படி வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்? நீங்கள் ஏன் இப்படி டேரப் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து நான் சேர்ந்து இருக்கேன்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நான் சொன்னேன். ஓகே, ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ, நான் வந்து நான் சேவை செய்யணும்னு நினச்சி வந்தேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏங்க நான் பேசணும் இல்லைங்க. நான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி பொன்னேரியில் ஒரு பிரச்சனை, கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனைனா நான் எந்த ஏரியா போகணும் அந்த பிரச்சனை பற்றி தானே முதல்ல பேச முடியும். இல்லைங்க, எவ்வளோ பிரச்சனை. Only God knows that. ரொம்ப தேவையா? அது தொழில், that is my job. கண்டிப்பா எதுங்க? ஆமாங்க, ஆமாம். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு மேடம். நீங்க ஒரு நியூட்ரல் பர்சன் அப்படிங்கறத உங்க அம்மான்னு சொல்றாங்க, மேடம் கூப்பிடுறாங்க, நிறைய ஃபேம் வந்திருக்கு. இப்ப நீங்க ஒரு பர்టిక్యులர் கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு கட்சிக்கான முத்திரை உங்க மேல வந்துரும். மக்கள் உங்களுடைய செல்வாக்கு இழந்துற மாட்டாங்க. இது ஒரு பொதுவான கட்சி தான். இது நான் சகிலா மேடம் இருக்காங்க, அவங்க எந்த ஒரு மத சார்பு இல்லாம கட்சி சார்பு, அதனால எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்சியில போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க இல்ல நியூட்ரல் மக்கள் அவங்க எப்படி ரசிப்பாங்க, எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அது ஏங்க, அது இப்போ மக்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் புரியாமலாம் கிடையாது. தேர் ஆல் அ வெரி பிரில்லியன்ட். இல்லை எனக்கு புரியுது, தேர் ஆல் வெரி பிரில்லியன்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, அது வேற டைப்பே வேறு. தட்ஸ் மை மூவி. என்னை ரசிக்கிறவங்க ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஒரு அம்மாவை பார்க்குறவங்க பார்த்துன்னு தான் இருப்பாங்க. இது நான் வந்து எனக்கு இப்போ நான் எனக்கு ஒன்று புரியல. நான் இதில் இருந்தால் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ அதுக்கு போயிருந்தா என்ன நான் கேட்டிருப்பீங்க? இன்னும் இப்போ பிஜேபிக்கு போயிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? இதே தான் இப்படி அப்படி எதுலையுமே வாழ விட மாட்டீங்களா? இல்லை, கொஸ்டின் நீங்கள் கேளுங்க. லெட் இட் பி ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கட்டும். இங்கேருந்து போனாங்க. அதே குஷ்பு அக்காவை என்னென்ன பேச்சு பேசினாங்க இங்கே. அதுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டு மருமகள்னாலும் அவங்க எது பேசினாலும், அவங்க ஒரு புத்தா ஃபோட்டோ போட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டாலும் அவங்கள திட்டினாங்க. இப்போ அவங்க இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க. இது மட்டும் கரெக்டா? இப்போ மட்டும் அவங்க இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க, குஷ்புக்கு ஆப்போசிட்டாக என்ன பேச விட்ருக்கீங்களான்னு. இனிமேல் நாளையிலேருந்து என்ன கேளுங்க. இது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இது சினிமா ப்ரெஸ் மீட் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வேணாம், நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இப்போ பரவாயில்ல, நீங்கள் விடுங்க. நீங்கள் நாளையிலேருந்து என்ன கேள்வி கேளுங்க. நீங்க இஷ்யூ வைஸ் கேளுங்க சார். நீங்க இஷ்யூ வைஸ் கேளுங்கன்னு சொன்னா நீங்க அவங்க ஒரு இஷ்யூ வைஸ் கேளுங்க. நீங்க அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல ஒரு இஷ்யூ வைஸ் கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. சொல்லிட்டேன். இனிமே தொடரும். ஆமா, அவங்க இந்த காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ஒரு செய்தி தொடர்பாளரா தினசரி டிவி நிகழ்ச்சிகள்ல விவாதங்கள்ல வந்து பங்கெடுத்து பல்வேறு விஷயங்கள்ல பேசியிருக்காங்க. அவங்களே வெளியில வந்து சொல்லும்போது காங்கிரஸ் எனக்கு முக்கியத்துவம் தரப்படல, பெண்களுக்கான முக்கியத்துவம் காங்கிரஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியேறிருக்காங்க. சரி, எல்லாருக்குமே ஒரு பிரதர் ஒரு ரீசன் வேணும். சேர்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கிற மாதிரி வெளில போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன், அவ்வளோதான். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட். அக்காவை பற்றியெல்லாம் நம்ம இங்கே தட் இஸ் நாட் த பாயிண்ட்.
இதுக்கப்புறமா ஏதாவது கேட்கணுன்னா மேபி ஐ எம் லேர்னிங் என்ன நெக்ஸ்ட் டைம் கேளுங்க let me be. சார் இந்த பிரஸ் மீட் முடிவு கேளுங்க. இனி தொடரும். இனி நீங்க இப்பதான் பாயிண்ட் வராரு அவர் கேட்கறாரு. கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல எனக்கு மேற்கொண்டும் தொடர சொல்லுங்க கிடையாது. மேடம் நீங்க கவனிங்க. ராகுல் காந்தி கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கோ இல்ல அவரை சந்திக்கிறதுக்கோ நேரம் கேட்டீங்களா? வாய்ப்பு கிடைத்தா செய்வோம் சொல்லுங்க. கேட்டீங்களா? ஆமா சொல்லுங்க. வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சா அதிலிருந்து கடந்து வரும்போது அந்த துறையை கடந்து வரும்போது நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கா? பல இடங்கள்ல பேசியிருக்கீங்க. குறிப்பா என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஒரு பெண்ணா நீங்க வந்து சமாளிச்சு பேஸ் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு? எல்லாரும் ஃபேஸ் பண்ணது தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். என்ன மாதிரியான பிரச்சனை? சமுதாயம் உங்களை எப்படி பார்த்துச்சு? நீங்க வெளியில வரும்போது இப்ப சமீபத்துல கூட ஒரு பட நிகழ்ச்சியில பேசும்போது கண் கலங்கி பேசுறீங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை அதை வச்சுதான் கேட்கிறேன். அதுக்கப்புறமா இப்ப சமுதாயத்துல உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க? நீங்க இப்ப இந்த குக் வித் கோமாளிக்காக பேசுறீங்களா? இல்ல முன்னாடி வந்து நான் ஒரு சமீபத்துல ஒரு திரைப்பட படத்துக்கு ஆமா அதுல வந்து நீங்க பேசும்போது கண்கலங்கி பேசுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பல பேரை சந்திச்சிருப்பீங்க. இன்னமும் அதே சூழல் தான் உங்களுக்கு தொடருதா? இல்ல மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க, எப்படி அணுகுறாங்க பப்ளிக் பிளேசஸ்ல நீங்க போனா? இல்ல அது மாதிரிலாம் எனக்கு முதல்ல இருந்து கூட பப்ளிக் பிளேசஸ்லலாம் எப்பவுமே ப்ராப்ளம் இருந்தது கிடையாதுங்க. மேபி எனக்கு பின்னாடி பேசலாம், எனக்கு தெரியாது, முன்னாடி யாருமே பேசுனது கிடையாது. எனக்கு அதை பற்றி டென்ஷனும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஷக்கீலா படம் பேசும்போது நான் ஏன் இப்படி ஃபீல் ஆனேன்னா, எனக்கு பழசெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் எங்கள் மம்மி டேடி இப்போ யாருமே இல்லை, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்ததால் தான் நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணி அழுதேன், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி குக் வித் கோமாளிக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபேம் கண்டிப்பாக அது விஜய் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ், அது மாறுச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் வந்து இதனால என்னோட பேர் அது நான் கெட்டு போகும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்காது. பிகாஸ் ஐ நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. நீங்கள் ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறீங்க. ஓகே அவி அது ஒன்றும் முடியல. என்ன சார் எங்கேருந்து பிரச்சாரம் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க? தலைவர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுவோம் சார். தலைவர் பேசிட்டு நாளைக்கு முடியும். நாளைக்கு நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ரீச் பண்ணுவோம். தலைவர் பார்த்தீங்கன்னாலே ஒரு கட்சியில பல பாலிடிக்ஸ்ல காங்கிரஸை பொறுத்தளவுல பல்வேறு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க அணி அவங்க அணின்னு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க வந்து தலைவர் பார்த்து நீங்க சேரல கட்சியில, இந்த இவங்க கூட வந்து சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கட்சியில? எல்லா கட்சியிலுமே சார் மாவட்ட செயலர் சார் பல கட்சியில் மாவட்ட செயலரை பார்த்தே சேர முடியும் சார். அமைப்பு கட்சி அமைப்பேன்றது வந்து ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்றதுக்கு எல்லாருக்குமே தலைவரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போவே கிடைக்கிறதுனால இப்போ மோதல் அதிகமா இருக்கக்கூடியது நான் என்ன சொல்றேன்னா, அந்த முக்கியத்துவம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வரமாட்டீங்க. அவங்க யாருங்க, அவங்க ப்ரெஸ் மீட் எதுக்குங்க நாங்கள் வரணும்னு கேட்பீங்க. அப்படியான ஒரு கோஷ்டி மோதல் இருக்கிற கட்சியில ஷக்கீலா வந்து டோன்ட் வரி போறீங்கன்ற ஆர்வம் தான். அதான் இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் எனக்கு எந்த மாதிரி இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நோ ஐ வில் சக்சீட் இன் திஸ். புறக்கணிக்கப்பட்ட உடனே கட்சியில இருந்து வெளியேறதா திட்டமா? பொறுக்கடிக்க மாட்டாங்க. ஏங்க இன்னைக்கு வந்துக்கிறேன் ஏங்க நல்ல வார்த்தையா பேசுங்க சார். நீங்க சார் அவங்க எங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுவோம். இது மூலமா தமிழகத்தில் நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். நல்லா தேங்க்யூ இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. இல்லை பிகாஸ் ஐ ஹேவ் நோ ஐடியா. இப்போ இதுதான் இதுக்கப்புறமா நான் பார்ப்பேன்.